காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்கள் வெற்றிக்கும் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்க வீட்லயும் அப்படிதான், இந்த நாட்டிலையும் அப்படிதான். எங்க அப்பாவோட வளர்ச்சிக்கு காரணம் கண்டிப்பா எங்க அம்மா தான். எங்க அம்மா இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய உறுதுணையா இருந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்திருப்பாங்கன்னா சந்தேகம் தான் சொல்லணும். ஒரு ஆணுக்கு எப்படியெல்லாம் ஒரு பெண் துணையாக இருப்பாங்களோ அப்படிதான் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெண் துணையாக இருக்கிறார். பெண்கள் இல்லாமல் சமுதாயமே கிடையாது. சமுதாயத்தில் பெண்களற்ற சமுதாயம் சீரழிஞ்சு போகும்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, பெண்கள் முன்னேற்றம் தான் ஒரு சமுதாயத்தை எவ்வளவு முன்னேறி என்று பார்ப்பதற்கான காலக்கோளோ அடிக்கோளோ அதுதான் பெண்கள் முன்னேற்றம். எந்த நாட்டில் பெண்கள் முன்னேறாம இருந்திருக்காங்களோ அந்த நாடு சரியான வளர்ச்சி பெறாத நாடுன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் பெண்களை தான் அதிகமாக கண்ணியத்தோடும் வளர்ச்சிக்கான குறியாக பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்களும் மாணவர்களும் தான் முதலமைச்சருக்கு இரண்டு கண்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் பதவியேற்ற உடனே பதவியேற்ற அந்த பேடமை காய்வதற்குள்ளாகவே மகளிருக்கெல்லாம் இலவச விடியல் பேருந்து திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார். கலைஞர் உரிமை தொகை கொண்டு வந்து கொடுத்தார். பெண்களுக்கு எத்தனை திட்டங்கள் சுயஉதவி குழுக்களுக்கான நிதியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்படி எத்தனை திட்டங்கள் எல்லாம் பெண்களை வந்து சேரும் பொழுது உள்ளாட்சியிலையும் அவங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று 30 விழுக்காடு இருந்ததை 50 விழுக்காடாக உயர்த்தி முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார், நடத்தி காட்டி முடித்திருக்கிறார். இன்னைக்கு வேலூருக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண், வேலூரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மேயர் அம்மா ஒரு பெண். இதை விட என்ன தெரியுமா, உலகமே போற்றக்கூடிய சென்னை மாநகரத்துக்கு ஒரு மேயர் வேணும்னு சொல்ல பொழுது அதற்கும் ஒரு பெண் மேயரை நியமித்து சமுதாய புரட்சியை காட்டிக் கொடுத்தவர் நம்ம முதலமைச்சர் அவர்கள். அப்படி எத்தனையோ திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இன்னைக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் காவல்துறை எவ்வளவு சவாலான காவல்துறைன்னு. அந்த காவல்துறையில முதலமைச்சரை காப்பாற்றக்கூடிய அந்த கருப்பு உடை அங்கிகளை போட்டிருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் முதலமைச்சர் சுற்றி 50 விழுக்காடுகள் பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதுதான் பெரிய முக்கியம். அந்த அளவுக்கு முதலமைச்சரை எப்படி முதலமைச்சர் தமிழ்நாட்டு பெண்களை காப்பாற்றுகிறார்களோ இன்னைக்கு இந்த பெண்கள் முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. அதுதான் சமுதாயம், அதுதான் சமுதாய முன்னேற்றம். சமுதாய முன்னேற்றத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நாம் எந்நாளும் நாம் அவரோடு இருக்க வேண்டும். நேற்று ஒரு முக்கியமான நாள். அண்ணா முதலாக முதலமைச்சர் அரியணை ஏறிய நாள். அண்ணாவோட கண்களிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான். அவருக்கு வழி வந்த கலைஞர் வழியிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான். இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் கண்களிலும் பெண்கள் தான். ஏன், அவருடைய மகனா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கண்களிலும் பெண்கள் தான். ஆகையால பெண்கள் வளர்ச்சி தான் இந்த நாட்டோட வளர்ச்சி என்பதை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.